மூளை உங்களை பற்றிய கதை. ஆங்கிலத்தில் இந்த புத்தகத்தின் பெயர் பிரெயின், த ஸ்டோரி ஆஃப் யூ. இதை எழுதியவர் டேகல் ஈகிள்மேன், ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க நரம்பியல் விஞ்ஞானி, எழுத்தாளர் மற்றும் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர். இந்த புத்தகத்தில் அனைவருக்கும் புரியும் வகையில் சம்பவங்கள் வழியாக நரம்பியல் கோட்பாடுகளையும் மூளையின் அடிப்படைகளையும் படிப்படியாக நாம் அறிமுகப்படுத்துவோம். நான் யார்? 1980களில் ருமேனியாவில் நிக்கோலே செக்கஸ்கு ஆட்சியின் போது பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அனாதை இல்லங்களில் அடைக்கப்பட்டார்கள். அங்கே குழந்தைகளுக்கு உணவுகளும் ஆடைகளும் வழங்கப்பட்டதை தவிர அவர்களை கொஞ்சுவதற்கோ பேசுவதற்கோ தொடுவதற்கோ ஆட்கள் இல்லை. குழந்தைகள் வளரும் பொழுது அவர்கள் பேசவோ இயல்பாக நடக்கவோ உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவோ முடியாமல் போனது. இது எவ்வாறு தெரிய வந்தது என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. அமெரிக்காவிலிருந்து ஒரு தம்பதியர் இந்த குழந்தைகளை தனது அமெரிக்க நாட்டிற்கு தத்து எடுத்து சென்ற பொழுது அந்த குழந்தைகளை ஒரு டாக்ஸியில் வைத்து விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த குழந்தைகள் அவர்களுக்கிடையே ஏதோ ஒரு மொழியில் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர் வண்டி ஓட்டுநரிடம் கேட்டார், இந்த குழந்தைகள் அவர்களுக்கு உள்ளே என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அந்த ஓட்டுநர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார். அந்த குழந்தைகள் 7 வயது 8 வயது 9 வயது குழந்தைகள் பேசுவது ஒரு நடைமுறையில் இருக்கும் மொழிகளே இல்லை. இது குழந்தைகள் ஒரு 1.5 வயது 2 வயது குழந்தைகள் இருவருக்கிடையே எவ்வாறு பேசுவார்களோ அதே மாதிரி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பிற்பாடு அவர்கள் பள்ளியில் சேர்க்கும் பொழுது அவர்களால் அடிப்படை மொழிகளையோ அடிப்படை எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதில் பலவிதமான இடைஞ்சல்களை அவர்கள் பெற்றார்கள். அப்பொழுது நரம்பியல் ஆய்வாளர்கள் அவர்களின் மூளையை பரிசோதித்த போது மூளையின் இருக்கும் சாம்பல் நிற பகுதி, கிரே மேட்டர், அதாவது நரம்புகளின் தகவல் பகுப்பாய்வு மையம் என்று இந்த கிரே மேட்டரை சொல்லலாம், மற்றும் வெள்ளை நிற பகுதி, அதாவது நரம்பு இணைப்பு பாதைகள் ஆகியவைகள் கடுமையாக சுருங்கி இருந்தது தெரிய வந்தது. ஆகவே குழந்தைகளுக்கு அவர்களுடன் பேசுவதோ அவர்களிடம் கொஞ்சுவதோ ஒரு மனிதர்களுடைய விளையாட்டு அல்ல. அந்த குழந்தைகளின் மூளையை வளர்வதும் அந்த குழந்தை மொழிகளை கற்றுக்கொள்வதும் அந்த குழந்தை ஒரு சமூகத்தில் ஒரு தொழிலை செய்வதற்கும் இந்த வளர்ப்பு மிகவும் மிகவும் முக்கியம். இவ்வாறு நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது டேவிட் ஈகிள்மேன் நமக்கு நரம்பு நெகிழ்வுத்தன்மை, அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டி அண்ட் லைவ் வயர்டு பிரெயின் என்ற 2 கோட்பாடுகளை அவர் தெரிவிக்கின்றார். இந்த ஆசிரியர் லைவ் வயர்டு என்ற இன்னும் ஒரு புத்தகத்தை தனியாகவும் எழுதியுள்ளார். இது எவ்வாறு விளக்குவது என்றால், நமக்கு தெரியும் பெரும்பாலான விலங்குகள் பிறக்கும் பொழுதே ஓடவும் வேட்டையாடவும் கற்றுக்கொள்ளுகின்றன. இவை அதனுடைய மூளையில் முன்னதாகவே ப்ரீ ப்ரோக்ராம் செய்து வருகின்றன. உதாரணத்திற்கு ஒரு டால்ஃபினை எடுத்தால் அந்த டால்ஃபின் பிறந்தவுடன் உடனடியாக நீந்த முடியும். அதே மாதிரி ஒரு குதிரை பிறக்கிறது என்றால் பிறந்த சில மணித்துளிகளேயே அது ஓட ஆரம்பிக்கும். எல்லா விதமான விலங்குகளுக்கும் இந்த தன்மை இருக்கின்றன. ஆனால் மனித குழந்தை அவ்வாறு இல்லை. நாம் பிறக்கும் பொழுது நம்மளுடைய பெற்றோர்களுடைய அரவணைப்பு மிகவும் தேவைப்படுகின்றன. நாம் பிறக்கும் பொழுது நமது நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை மிகவும் குறைவாக இருக்கின்றது. மற்ற விலங்குகளில் இந்த மூளையில் தேவையான எல்லா புரோகிராம்களும் முன்னதாகவே செய்து அனுப்பப்படுகின்றது. ஆனால் மனித குழந்தைக்கு அவ்வாறு இல்லை. குழந்தை பருவத்தில் பெருமூளையின் வெளி அடுக்கான பெருமூளை புரணி, அதாவது கார்டெக்ஸ் என்பது கோடிக்கணக்கான நரம்பு இணைப்புகளை கொண்டிருக்கின்றது.
இது என்ன நரம்பு இணைப்பு என்பதை சொல்வதற்கு முன்னதாக இந்த மூளையினுடைய அடிப்படை தகவல் தொடர்புக்கு உருவான ஒரு விஷயம் நியூரான்கள் என்று சொல்லுவார்கள். நியூரான்கள் என்றால் ஒரு மூளையின் அடிப்படை தொடர்பு அலகு ஆகும். அதாவது உடம்பின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மின்சார செய்திகளை அனுப்புவதுதான் இந்த நியூரான்களுடைய வேலை. நமது மூளையில் கோடிக்கணக்கான அந்த நியூரான்கள் இருக்கின்றன. ஒரு நியூரானுக்கும் மற்றொரு நியூரானும் மிக குறைந்த இடைவெளியில் இருக்கும் பொழுது அவை இரண்டும் தொட்டுக்கொள்வதில்லை. அந்த இடைவெளியின் மூலம் இரண்டும் செய்திகளை அனுப்பி கொள்ள முடியும். அந்த தொடர்புக்கு பெயர் சினாப்சிஸ். நாம் குழந்தையிலிருந்து வளரும் பொழுது நாம் பெறும் அனுபவங்கள், தொடுதல், பேச்சுகள் மூலம் இந்த இணைப்புகள் வலுப்படுகின்றன. இந்த இணைப்புகளுக்கு சினாப்சிஸ் என்று சொல்லுகின்றோம். குழந்தை 2-3 வயது இருக்கும் பொழுது பல கோடி கணக்கான இணைப்புகள் பெறுகின்றன. அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு நியூரான் குறைந்தது ஒரு 1000 - 10,000 இணைப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கும். குழந்தைகள் இந்த ஐம்புலனின் வழியாக வெளி உலகத்திலிருந்து பல கோடிக்கணக்கான செய்திகள் அதனுடைய மூளைக்கு செல்லுகின்றன. ஒரு குழந்தை நடப்பதோ, ஒரு குழந்தை சிரிப்பதோ, ஒரு குழந்தை உணவிற்காக அழுவதோ, இது எல்லாமே அது மெதுவாக ஒன்றன் பின் ஒன்றாக கற்றுக்கொள்ளுகின்றது. ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தை தமிழை கற்றுக்கொள்ளும். இதற்காக ஆரம்பத்தில் இந்த பல கோடி கணக்கான இணைப்புகள் 3-4 வயது ஆகும் பொழுது இந்த பயன்படாத இணைப்புகளை மூளை அகற்றிவிடும். இதற்கு பெயர் ஆங்கிலத்தில் சினாப்டிக் ப்ரூனிங். அதாவது நமக்கு தேவையில்லாத பகுதிகளை இந்த மூளை அது இணைப்புகளை தானாகவே இது எடுத்துவிடும். உதாரணத்திற்கு இந்த ருமேனிய குழந்தைகளுக்கு இந்த தூண்டுதல் இல்லாததனால், இந்த சினாப்டிக் ப்ரூனிங் நடக்காததனால் அந்த மூளை வளர்ச்சி தடை பெற்றது. நாம் இப்பொழுது 2வது சம்பவத்திற்கு சொல்லுவோம். 1966 ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு ஆஸ்டின் நகரை சேர்ந்த சார்லஸ் விட்மன் என்ற நல்ல குணமுடைய இளைஞன் திடீரென்று தன் மனைவி மற்றும் தாயை சுட்டு கொன்றுவிட்டு டெக்சஸ் பல்கலைக்கழகத்தின் கோபுரத்தின் மீதேறி 45 பேரை சுட்டுக் கொன்றான். அவன் குறிப்பில், எனக்குள்ளே விவரிக்க முடியாத வன்முறை எண்ணங்கள் வருகின்றன, என் மூளையை பரிசோதிக்கவும் என்று எழுதியிருந்தான். அவனது உடற்கூறை ஆட்டாப்சி அவனது மூளையின் ஆழ பகுதியில் உள்ள அமிக்டலா என்ற பகுதியின் மீது ஒரு சிறிய கட்டி அழுத்திக் கொண்டிருந்தது. அமிக்டலா என்பது மூளையில் பயம், கோபம், தற்காப்பு உணர்ச்சி மற்றும் வன்முறை தூண்டுகளை கையாளும் ஒரு முக்கிய மையமாகும். இந்த சிறிய பகுதியில் ஏற்பட்ட இயல்பியல் மாற்றம் விட்மனின் நற்பண்புகளை அழித்து அவனை வன்முறையாளனாக மாற்றியது. இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் இறந்த பிறகு அவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாரே, இவருடைய மூளை பலருடைய மூளையை விட வேறு விதமாக இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவருடைய மூளையை ஆய்வு செய்த பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஐன்ஸ்டைன் த மேதை, அவர் ஓய்வு நேரங்களில் வயலின் வாத்தியத்தை அவர் அடிக்கடி உபயோகப்படுத்துவார். அவருடைய மூளையில் வயலின் வாசிப்பதற்கு சம்பந்தமான மூளை பகுதி, அதாவது ஒரு ஒமேகா சைன் பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸில் ஆழமாக பதிந்திருந்தது. அவருடைய விஞ்ஞானமோ, அவருடைய கணிதமோ, அவருடைய இயற்பியலோ அதற்கு சம்பந்தப்பட்ட மூளை அதிகமாக வளர்ந்து அதிகமாக நெகிழவில்லை.
வயலின் வாசிப்பது அவருடைய ஆன்மாவிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததால் அந்த பகுதியை அதிகமாக உபயோகப்படுத்தினால் ஒரு கிரேக்க எழுத்து ஒமேகா வடிவில் அவருடைய மூளையில் பதித்து இருந்தது. ஆகவே டேவிட் ஈகிள்மேன் சொல்லுவது என்னவென்றால், நாம் என்ற நமது அடையாளம் மூளையின் இயற்பியல் அமைப்பாலே தங்கியுள்ளது. அத்தியாயம் 2. உண்மை என்பது என்ன? 3 வயதில் வேதியியல் பொருள் விபத்தினால் பார்வை இழந்தவர் மைக் மே 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதிநவீன அறுவை சிகிச்சையின் மூலம் தன் கண் பார்வையை திரும்பவும் பெற்றார். ஆனால் கண்களை திறந்த அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்ததற்கு. இதற்கு முன்பாக அவர் பார்வை இல்லாவிட்டாலும் பனியில் சறுக்குதல் செய்த விளையாட்டை அவர் மிக நேர்த்தியாக செய்து வந்தார். ஆனால் அவர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பார்வை பெற்ற பிறகு அவருக்கு தன்னுடைய மனைவியின் முகத்தையோ தன் எதிரே இருந்த பொருள்களின் ஆழத்தையோ நிழல்களையோ புரிந்து கொள்ள முடியவில்லை. கண்கள் இயங்கினாலும் அவரால் பார்க்க முடியவில்லை. இதற்காக டேவிட் ஈகிள்மேன் சொல்லும் கோட்பாடு இன்டர்னல் மாடல், அதாவது மூளை, நாம் கண்கள் மூலமாக மூளையை உலகத்தை பார்ப்பதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நமது மூளையின் மூலமாகவே பார்க்கின்றோம். கண்கள் அனுப்பும் ஒளி சமிக்கைகள் மூளையின் பின்புறத்தில் உள்ள பிடரி பகுதி, காட்சி புரணி, அதாவது விஷுவல் கார்டெக்ஸுக்கு செல்லுகின்றன. மூளை வெளி உலகை நேரலையாக பதிவு செய்வதில்லை. தனக்கு கிடைக்கும் குறைந்தபட்ச தகவல்களை வைத்து தனக்குள்ளேயே உலகத்தை பற்றிய ஒரு மாதிரி வரைபடத்தை அதுவாகவே உருவாக்கி கொள்ளுகின்றது. இந்த மாதிரி படம் ஒரு மனிதருக்கும் வேறு விதமாக இருக்கும். ஒரு மனிதர் உலகத்தை பார்ப்பதோ மற்றொரு மனிதர் அதே உலகத்தை பார்ப்பதோ அவருடைய மூளையில் உள்ள மாதிரி வரைபடத்தை வைத்து கொண்டுதான் இருக்கும். மைக் மேக்கு சிறு வயதிலேயே இந்த மாடல், கண்கள் சம்பந்தப்பட்ட மாடல் இல்லாததனால், கண்கள் சம்பந்தப்பட்ட மூளை வரைபடம் இல்லாததனால் கண்கள் செயல்பட்டாலும் அவருடைய மூளையால் காட்சியை கட்டமைக்கவில்லை. நாம் இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ கடலில் அருகில் ஒரு தீவில் ஒரு சிறையறை இருக்கிறது. இதற்கு பெயர் த ஹோல் அல்காட்ஸ். இதில் அடைக்கப்பட்ட கைதிகள் எந்த ஒரு ஒலியோ அல்லது சத்தமோ இல்லாத சூழ்நிலையில் சில விதமான நாட்களுக்கு அடைத்து வைத்திருந்த பிறகு அவர்கள் அனைவரும் விசித்திரமான மாயக்காட்சிகளை, தட் இஸ் ஹாலுசினேஷனை பார்க்க தொடங்கினார்கள். இதற்கு சம்பந்தப்பட்ட மூளை பாகம் தாலமஸ். உடலின் அனைத்து உணர்வுகளையும் தகவல்களையும் பெற்று மூளையின் உரிய பகுதிக்கு அனுப்பி வைக்கும் ரிலேஷேஷனாக இந்த தாலமஸ் செயல்படுகின்றது. வெளிப்புறத்திலிருந்து நமக்கு எந்த ஒரு சிக்னலும் வராத போது மூளை சும்மாக இருப்பதில்லை. தாலமஸுக்கு வழியே வெளி தகவல்கள் வராததனால் மூளை தனக்கு சொந்தமான கனவுகளில் வரும் மாதிரி அதற்கான சொந்த உலகத்தில் இல்லாத ஒரு வரைபடத்தை மாயக்காட்சிகளாக உருவாக்க தொடங்குகின்றது. கண்கள் வெளி உலகத்தில் இல்லாத ஒரு புது உலகத்தை தனக்குள்ளே தானாகவே உருவாக்குகின்றது. அடுத்த அத்தியாயம், கட்டுப்பாட்டில் இருப்பது யார்? இதை ஒரு சம்பவத்தை வைத்து நாம் விளக்க முயற்சி செய்வோம். ஆஸ்டின் நாவர் என்ற சிறுவன் நொடி பொழுதில் பிளாஸ்டிக் கோப்பையை அடுக்கும் வேகமான வித்தைகளை செய்யும் சாம்பியன். அவனும் ஒரு புதியவரும் இந்த விளையாட்டை விளையாடும் போது அவர்களின் மூளை அலைகளை EEG மூலம் அளவிடப்பட்டன. புதியவர் விளையாடும் பொழுது அவரது மூளை
கடுமையான அழுத்தத்திலும் அதிக ஆற்றலுடன் இயங்கியது. ஆனால் அந்த குழந்தை ஆஸ்டின் விளையாடும் பொழுது அவனது மூளை அமைதியாகவும் மிக குறைந்த ஆற்றலையும் பயன்படுத்தியது. இந்த ஆற்றல் என்று சொல்லும் பொழுது இந்த மூளையினுடைய எடை நமது உடலில் 2% தான். ஆனால் நாம் உணவும் நம்மளுடைய ஆற்றல் உபயோகப்படுத்துவது மூளை 20%. ஸோ ஓகே, நாம் இப்பொழுது இந்த ஆஸ்டின் சிறுவனுக்கு ஏன் அவனுடைய EEG சிக்னல்கள் மிகவும் குறைவாக இருந்தது, அதிகமாக அவனுடைய ஆற்றலை, மூளையினுடைய ஆற்றலை உபயோகப்படுத்தவில்லை. இதற்கான அடிப்படையை டேவில் ஈகிள்மேன் என்னவென்று சொல்லுகின்றார் என்றால், ஆழ்மன செயலாக்கம், அதாவது சப்கான்ஷியஸ் ஆட்டோமேஷன். இதற்கான ஒரு மூளையின் பகுதி பேசல் கேங்கிலியா. அதாவது ஒரு செயலை நாம் புதியதாக கற்றுக்கொள்ளும் போது பெருமூளையின் முன்புற புரணி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தீவிரமாக செயல்படுகின்றது. ஆனால் அதை திரும்ப திரும்ப பயிற்சி செய்யும் பொழுது மூளை ஆற்றலை சேமிப்பதற்காக அந்த செயலை ஆழ் மனதின் தான் இயங்கி சுற்றுக்கு மாற்றிவிடுகின்றது. இந்த மூளையின் ஆழத்தில் உள்ள பேசல் கெங்கிலியா மற்றும் உடலை சமநிலைப்படுத்தும் சிறுமூளை, அதாவது செரிபலம் ஆகிய பகுதிகள் உருகின்றன. நாம் சைக்கிள் ஓட்டுவது, தட்டச்சு செய்வது, ஓடுவது, நடப்பது, நாம் ஒரு முறையும் நான் காலை முன்னே எடுத்து வைக்கின்றேன், இந்த கண்களால் இப்படி பார்க்கின்றேன் என்று நாம் யோசிப்பதில்லை. நாம் தானாக எழுந்து நடக்கலாம், ஓடலாம். இவை அனைத்தும் ஆழ்மன தாங்கி அமைப்பிலேயே நடக்கின்றது. இதை விளக்குவதற்கு இன்னொரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். 1987 ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது. கனடாவைச் சேர்ந்த கென்னத் பார்க் நடு இரவில் தூக்கத்தில் எழுந்து 22 கிலோமீட்டர் தன் காரை ஓட்டிக்கொண்டு சென்று தமது மாமியார் வீட்டில் ஒரு பெரிய கொலை குற்றத்தை செய்துவிட்டு திரும்பினான். காவல் நிலையம் சென்றபோதுதான் அவனுக்கு விழிப்பு வந்தது. இது எவ்வாறு நடக்கின்றது? இதற்கான கோட்பாடு டேவில் ஈகிள்மேன் சொல்லுவது விழிப்புணர்வு மனம் மற்றும் ஆழ்மன மோட்டார் சுற்றுகள், அதாவது கான்ஷியஸ் மைண்ட் வெர்சஸ் ஆட்டோமேட்டட் மோட்டார் ரொட்டீன்ஸ். நீதிமன்ற ஆய்வின் போது குற்றத்தின் போது அவன் விழிப்பு உணர்வு மற்றும் பகுத்தறிவு சார்ந்த முன்புற புரணி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் முற்றிலுமாக தூங்கிக் கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அவனுடைய பேசல் கங்கேலியா மற்றும் செரிபரல் ஆகியவை இவனுக்கு பழகிய கார் ஓட்டும் செயலை விழிப்புணர்வின்றியே நிறைவேற்றின. இதனால் நீதிமன்றம் அவனை விடுவித்தது. நமது விழிப்புணர்வுள்ள மனம், கான்ஷியஸ் மைண்ட் என்பது தூக்கத்தின் செயல்பாட்டின் ஒரு சிறு பனிப்பாறையின் நுனி மட்டுமே. அடுத்த அத்தியாயம், நான் எவ்வாறு முடிவெடுக்கின்றேன். இதற்காக நாம் இப்பொழுது இஸ்ரேல் நாட்டிற்கு செல்வோம். இஸ்ரேல் நாட்டில் சிறை கைதிகளை, பிணைய கோரிக்கைகளை பரிசீலிக்கும் நீதிபதிகள் முடிவுகள் ஆராயப்பட்டன. காலை உணவிற்கு பிறகு நீதிபதிகள் 66% கைதிகளுக்கு பிணை வழங்கினர். ஆனால் மதிய உணவிற்கு முந்தைய நேரத்தில் பிணை வழங்குவது 0% குறைந்தது. மேலும் மதிய உணவிற்கு பிறகு அது 66% பழையபடி உயர்ந்தது. இதற்கான கோட்பாடு ஈகோ டிப்ளீஷன். இதற்கான மூளையின் பகுதி முன்புற புரணி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். நாம் முன்பாகவே இதை பார்த்தோம். மூளையில் முடிவெடுப்பது என்பது மூளையில் நடக்கும் ஒரு ஜனநாயக தேர்தல் போன்றது. பகுத்தறிவு பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மற்றும் உணர்ச்சி பகுதியான லிம்பிக் அமைப்பு ஆகியவற்றிற்கும் இடையே தொடர் போராட்டம், நியூரல் கான்ஃப்ளிக்ட் நடக்கின்றது. சுய கட்டுப்பாடு மற்றும் பகுத்த அறிவு
முடிவுகளை எடுக்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு அதிக ஆற்றல், அதாவது குளுக்கோஸ் தேவை. தொடர்ச்சியாக முடிவு எடுத்து பசி அதிகரிக்கும் பொழுது மூளையின் ஆற்றல் குறைகின்றது. இதற்கு கர்வ சோர்வு அல்லது ஆற்றல் இழப்பு, ஆங்கிலத்தில் ஈகோ டிப்ளீஷன் என்று பெயர். ஆற்றல் குறைந்த நீதிபதிகள் மூளை ஆபத்தில்லாத எளிய முடிவான பிணை மறுப்பு என்ற முடிவையே தேர்ந்தெடுத்தது. இதை விளக்க இன்னும் ஒரு கதையை சொல்லுவோம். இப்பொழுது கிரேக்க நாட்டிற்கு சொல்லு. கிரேக்க புராணத்தில் யூலிசிஸ் என்ற வீரன் தன் கப்பலில் பயணம் செய்யும் பொழுது வழியில் அரக்கக்கன்னி மயக்கும் பாடலை கேட்டால் தன் கப்பலை பாறைகளில் மோதி அழித்து விடுவோம் என்பதை அறிந்திருந்தான். எனவே அவன் தன் மாலுமிகளின் காதுகளை மெழுகாக மூடிவிட்டு தன்னைத்தானே கப்பலின் மரக்கம்பத்தில் இறுக்கமாக கட்டி போடுமாறு உத்தரவிட்டான். ஆனால் அவனுக்கு அந்த அரக்கக்கண்ணியின் பாடல்களை கேட்பதற்கு அதிக ஆசை இருந்தது. பாடலை கேட்டபொழுது அவன் துடித்தாலும் அவனால் தவறான முடிவை எடுக்காமல் கப்பல் தப்பியது. இதற்கு யூலிசிஸ் கோட்பாடு, யூலிசிஸ் கான்ட்ராக்ட் என்று சொல்லுவோம். எதிர்காலத்தில் நம் உணர்ச்சி வசப்படும் பொழுது லிம்பைக் சிஸ்டம் தவறான முடிவை எடுக்கக்கூடாது என்பதற்காக நிகழ்காலத்தில் நமது பகுத்தறிவுள்ள ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மூலமாக அமைத்து கொள்ளும் முன் கட்டுப்பாடே யூலிசிஸ் ஒப்பந்தம் எனப்படும். உதாரணத்திற்கு, தேவையில்லாத நேரங்களில் நாம் சமூக வள செயலிகளை முடக்கி வைப்பது. அடுத்த அத்தியாயம், நீங்கள் எனக்கு தேவையா? இதற்கான அடுத்த சம்பவத்தை நாம் பார்ப்போம். ஒரு நபர் 2 கணினி நபர்களுடன் பந்து பரிமாறி விளையாடும் ஒரு விளையாட்டை விளையாடுகின்றார். சிறிது நேரத்திற்கும் அந்த 2 கணினி நபர்களும் அந்த உபயோகிப்பவரை புறக்கணித்து தங்களுக்குள்ளாகவே பந்தை மாற்றி மாற்றி எறிந்து கொள்கிறார்கள். அந்த உபயோகிப்பாளர் தான் புறக்கணிக்கப்படுவதை உணர்ந்த கணத்தில் அவரது மூளையை ஸ்கேன் செய்து பார்த்தபோது அப்பொழுது ஒரு ஆச்சரியமான தகவல் வெளியானது. மூளையின் முன்பாகம், முன்புற சிங்குலேட் புரணி, ஆங்கிலத்தில் ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அண்ட் இன்சுலா, நமக்கு காயங்கள் ஏற்படும் பொழுது வலியை பதிவு செய்யும் மூளையின் முன்புற சிங்குலேட் புரணி மற்றும் உடலின் உள் உணர்வுகளை பதிவு செய்யும் இன்சுலா ஆகிய 2 பகுதிகளும் தீவிரமாக தூண்டப்படுகின்றன. மனித மூளை ஒரு சமூக உறுப்பு. சமூக நிராகரிப்பையும் புறக்கணிப்பையும் மூளை உடல் காயத்திற்கு இணையான வழியாகவே பார்க்கின்றன. இதற்காக இன்னும் ஒரு பெரிய சம்பவங்களை பார்க்க வேண்டும். வரலாற்றில் பல இன படுகொலைகள் நடந்தபொழுது, உதாரணத்திற்கு ரவாண்டா நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று நைல் ஆற்றில் எறிந்தார்கள். அந்த நைல் ஆறு அடுத்த நாட்டிற்கு சென்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு படுகொலை நடந்தது உலகத்திற்கு தெரிய வந்தது. இயல்பான மனிதர்கள் எவ்வாறு கொடூரமான குற்றங்களை செய்தார்கள் என்பதை பகுப்பாய்வு செய்தபோது அவர்கள் மனிதர்களாக பார்க்காமல் இருப்பது என்ற ஒரு உத்தியை பயன்படுத்தது தெரிய வந்தது. இதற்காக டேவிட் ஈகிள்மேன் சொல்லும் கோட்பாடு இன் குரூப் அண்ட் அவுட் குரூப் அண்ட் பெயின் மேட்ரிக்ஸ். அதாவது பிறருடைய வருத்தங்களை பார்க்கும் பொழுது நம் மூளையில் உள்ள பெயின் மேட்ரிக்ஸ் தூண்டப்பட்டு எம்பதியை, அதாவது பரிவை உருவாக்கின்றது. ஆனால் மூளை தனது சொந்த குழுவை சார்ந்தவர்களை காணும் பொழுது காட்டும் பரிவை எதிர்குழுவை சேர்ந்தவர்களிடம் காட்டுவதில்லை. எதிரிகளை மனிதர்களற்ற மிருகங்கள் என சித்தரிக்கும் போது மூளையின் எம்பதி சுற்றுக்கள் செயலிழந்து வன்முறைக்கு வழிவகுக்கின்றன. கடைசி அத்தியாயம், நாம் எதிர்காலத்தில் யாராக இருப்போம்?
ஈகிள்மேன் ஆய்வகம் ஒரு சிறப்பு சட்டையை உருவாக்கியது. சத்த தகவல்களை நுண் அதிர்வுகளாக மாற்றி உடலின் தோலில் செலுத்துவதுதான் இதனுடைய வேலை. காது கேட்காத மனிதர்களும் இந்த சட்டையை அணிந்த சில நாட்களிலேயே தோள்களில் ஏற்படும் அதிர்வுகளை வைத்து பேச்சை புரிந்து கொள்ள தொடங்குகின்றனர். கோட்பாடு: உடல் உணர்வு புணர்வி, சொமேட்டோசென்சரி கார்டெக்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிளாஸ்டிசிட்டி. உடலின் தொடுதல் மற்றும் அதிர்வுகளை பதிவு செய்யும் மூளையின் பகுதி சொமேட்டோசென்சரி கார்டெக்ஸ் என்பதாகும். மூளைக்கு தகவல் எந்த உறுப்பு வழியாக வருகின்றது என்பது முக்கியமல்ல. காதுகள், கண்கள் அல்லது தோள்கள் எதுவாக இருந்தாலும் மூளையின் நியூரோ பிளாஸ்டிசிட்டி பண்பை பயன்படுத்தி எந்த ஒரு தரவையும் தகவலாக மாற்றிக்கொள்ள முடிய வேண்டும். இதற்கான இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், தன்னுடைய எண்ணத்தால் ஜான் ஷூமன் என்பவர் ஒரு இயந்திர மனிதனின் கையை இயக்கினார். முடக்குவாதத்தால் கழுத்திற்கு கீழே இயங்காத ஜான் ஷூமர்மன் என்ற பெண்மணியின் மூளையில் சிறிய மின்முனைகள் பொருத்தப்பட்டன. இதற்கான பகுதி முதன்மை இயக்கப்புரணி, பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ். அண்ட் டேவிட் ஈகிள்மேன் இதை பிரெயின் மெஷின் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லுகின்றார். உடலின் இயக்கங்களுக்காக கட்டளைகளை பிறப்பிக்கும் முதன்மை இயக்க புரணி, பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் பகுதியிலிருந்து புறப்படும் மின் சிக்னல்களை கணினி மூலம் குறியிடப்பட்டன. ஜான் தனது மனத்தால் நினைத்த மாத்திரத்தில் ஒரு செயற்கை ரோபோ கை இயங்கி அவருக்கு ஒரு இனிப்பை எடுத்து ஊட்டியது. எதிர்காலத்தில் நரம்பிலும் தொழில்நுட்பம் இணைவதன் மூலம் மனிதன் தன் உடல் எல்லைகளை தாண்டி தன் அறிவையும் திறனையும் விரிவுபடுத்த முடியும் என்பது இதை நிர்ணயிக்கின்றது. இதுவரை நீங்கள் இந்த புத்தகத்தின் சுருக்கங்களை பார்த்தீரும். இப்பொழுது இதுவரை பார்த்த கலைச்சொல்களை சுருக்கமாக பார்ப்போம். 1. நியூரோ பிளாஸ்டிசிட்டி, நரம்பு நெகிழ்வுத்தன்மை, அதாவது அனுபவத்திற்கு ஏற்றவாறு மூளை தன்னை மாற்றி அமைக்கும் திறன். 2. ஆங்கிலத்தில் செரிப்ரல் கார்டெக்ஸ், அதாவது பெருமூளை புரணி, சிந்தனை அறிவாற்றல் மற்றும் கற்றலின் வெளி அடுக்கு மையம். 3. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், முன்புற புரணி, பகுத்தறிவு, எதிர்காலத்தில் திட்டமிடுதல் மற்றும் சுய கட்டுப்பாடு. அமிக்டலா, பயம், கோபம் மற்றும் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளின் மையம். ஹிப்போகாம்பஸ், புதிய நினைவுகளை சேமித்து நீண்டகால நினைவுகளாக மாற்றுவது. விஷுவல் கார்டெக்ஸ், காட்சி புரணி, கண் வழியாக வரும் சமிக்கைகளை காட்சிகளாக கட்டமைத்தல். தாலமஸ், உடல் தகவல்களை உரிய இடத்திற்கு அனுப்பும் ரிலே. நன்றி, வணக்கம்.